அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்காக்கா, அகரகர்னு சொல்லக்கூடிய ஆக்காக்கா. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வெயிலுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரையும் சாப்பிட்லாம். இந்த இப்போ ஆக்காக்கா சொல்லக்கூடிய அகரகர் எப்படி செய்யலாம் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, அகரகர் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராமே நிறையா வரும். இப்போ தண்ணி வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பவுல் சட்டியில். அது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த அகரகரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த அகரகரை வந்து இப்போ இதில் சேர்த்துக்குவோம். இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா கொதிக்க 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 நல்லா வெந்து கரைஞ்சி வரணும். இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், கிண்டிக்கிட்டே இருக்கேன், மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அது நல்லா கரைஞ்சி வந்துடும். தண்ணி மாதிரி எதில் இருக்காமல் தண்ணி மாதிரியே இருக்கும் பார்க்கையில். அந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் இந்த அகரகர். இந்த அகரகர் ரொம்ப நல்லது உடம்புக்கு, குளிர்ச்சி உடம்புக்கு. இஃப்தார் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அவ்வளோ நல்லது, ஹீட்டெல்லாம் குறைக்கும். இந்த வந்து வெயில் நேரத்தில் சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த அகரகரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து 250 கிராம் ஜீனி சேர்த்திக்கிறேன். இந்த 250 கிராம் சுகர் வந்து நல்ல இனிப்பாக நல்லாயிருக்கும். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் 250 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். 2 பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் வந்து நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறோம், வேறு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், பிளேட்டில் வடிகட்டியாச்சு. இப்போ இன்னொரு பிளேட்லேயும் நான் வடிகட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இன்னொரு பிளேட்லேயும் வடிகட்டியாச்சு. இப்போ 2 பிளேட்லேயும் வடிகட்டியாச்சு. நான் நெய் தடவி 2 பிளேட்லேயுமே வச்சுருந்தேன். 2 பிளேட்லேயும் வடிகட்டியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் சப்ஸா சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். சப்ஸா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். அதோடு இது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அகரகரோட இந்த சப்ஸா சீட்ஸ் சேர்த்து வந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதை நல்லா சேர்த்தாச்சு. இன்னொரு பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கிறதுல நான் மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பழம் வேண்டாலும் சேர்த்துக்கிறலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை சேர்த்துக்கிறலாம். நான் மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பிளேட்லேயுமே 2 விதமான இது சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா சேர்த்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து எல்லாம் நல்லா 2 இதுலேயுமே கலந்து நல்லா வச்சாச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆறி வரணும். பாருங்கள், இது மாதுளை முத்துக்கள் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, மறுபடியும் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும் நிறையா சேர்த்துக்கிட்டா. அதனால தான் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான பழங்களை மறுபடியும் சொல்கிறேன், சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழம் சேர்க்காமையும் அப்படியும் சாப்பிட்லாம், அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ 2யுமே சேர்த்தாச்சு. 2 பிளேட்லேயுமே நல்லா ஆற விட்டுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துருச்சு. 2 பிளேட்லேயுமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். நான் சும்மா பெருசிப்பாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். எனக்கு இது ஈஸியாக இருந்ததுனால நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிள்ளைகள் பார்க்கையில் குழந்தைகள் வந்து இதை பார்த்து செய்யணும், சாப்பிடணும்னு ஆசை வரும். அதுக்காக தான் இந்த மாதுளை முத்து சேர்த்துருக்கேன். மேலே அதை பார்த்தோன்னே எனக்கு வேணும் உனக்கு வேணும் சொல்லுவாங்க. குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால தான் மாதுளை முத்துக்களும் இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒவ்வொரு பீசஸாக எடுத்தாச்சு பாருங்கள். கட் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. இதே மாதிரியே அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த பிளேட்டில் உள்ளதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதையுமே அதே மாதிரி தான் நான் கட் பண்ணுறேன். நீங்கள் கோயில் ஷேப்பில் கட் பண்ணலாம், ட்ரையாங்கிள்ஸ் கட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பராக ஜம்முன்னு வந்திருக்கு. இது இஃப்தாருக்கு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தி, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது எல்லாமே எடுத்தாச்சு பாருங்கள். கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒரு பிளேட்லேயும் வச்சாச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அகரகர். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.